வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் முக்கிய அறிவிப்புகளையும் அவர்களுக்கான சலுகைகளையும் அவர்களுக்கான அரசு தரப்பில் வெளியின்ற உத்தரவுகளையும் ஆசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்புகள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளையும் தொடர்ந்து முன்வைத்துக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் அவர்களை தொகுத்து தினந்தோறும் செய்திகளாகவும் அறிவிப்புகளாகவும் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் என்ன என்பதை பார்ப்போம். கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்கள் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் என தொடர்கின்றன. ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் என 120க்கும் மேற்பட்ட சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் 2 நாட்கள் கலந்துரையாடினார். இதில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டன. இதுகுறித்து ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது: சங்கங்கள் வாரியாக பல்வேறு கோரிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது, சம்பள முரண்பாடு, ஆசிரியர் தகுதி தேர்விற்கான டெட் தேர்ச்சி மதிப்பெண் நிர்ணயம், போராட்டங்களால் சம்பளம் இழந்த ஆசிரியர்களுக்கு நிவாரணம், ஊக்க ஊதியம் பாதிப்பு, ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை குறிப்பிட்டனர். இவற்றில் போராட்டம் காரணமாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு 27 நாட்களுக்கான சம்பளம் வழக்குகளை வாபஸ் பெறுவது, ஊக்க ஊதிய பாதிப்புகளை சரி செய்வது, டெட் தேர்விற்கான தேர்ச்சி மதிப்பெண் நியமிப்பது போன்ற கோரிக்கைகள் உடன் நிறைவேற்ற கூடியவை. இதை அமைச்சரிடம் விளக்கினோம், விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் எனவும் கூறியுள்ளார். கலந்துரையாடலுக்கு பின் கல்வி அதிகாரிகளை சந்தித்தோம். அவர்கள் முடியும் என்ற கோரிக்கைகளை உடன் நிறைவேற்ற முதல்வர் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவை குறித்து பட்டியலிடப்பட்டு வருகின்றன. கடந்த ஆட்சி போல் தாமதிக்க வேண்டாம் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக நம்பிக்கை அளித்துள்ளனர் என்றும் கூறியுள்ளனர். இதன் மூலமாக ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை பட்டியலிடப்பட்டு அவற்றை எவையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்யப்படும் என்றும் அது சார்ந்த வாக்குறுதிகளை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்கள் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த சில நாட்களாக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் 2 நாட்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டார். அதாவது ஆசிரியர்கள் அல்லாத அலுவலர்களிடம் 2 நாட்களாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அவற்றில் அவர்களுடைய கோரிக்கைகள் அவர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. அந்த கோரிக்கைகளை பட்டியலிடப்பட்டு அவற்றில் எவையெல்லாம் சரி செய்யப்படும் என்ற சரிபார்ப்பு பின்னர் எவையெல்லாம் நிறைவேற்றப்படுமோ அவையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருப்பதாக தெரிவிக்கிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.